ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்வோம் என்று அறிவித்திருந்த நிலையில், சாம்சங் ஊழியர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இப்போ அவர்கள் தரப்பிலிருந்து இந்த கோரிக்கைக்கு நிர்வாகத்தின் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் சொல்லப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் இந்த 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து ஊழியர்கள் சார்பில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 முறை நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை பிரச்சனையில் தலையிட கோரி ஊழியர்கள் பேரணியில் ஈடுபட முயன்றனர். பேரணி காவல்துறை சார்பில் அனுமதி இல்லாத காரணத்தினால் பேரணியில் கலந்து கொள்ள வரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களும் அங்கங்கே தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்து அந்த தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். ஊழியர்கள் தரப்பில் பெரும்பான்மையான ஊழியர்கள் உள்ள சங்கத்தை அழைத்து கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதே முதன்மையான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையை நிர்வாகம் ஏற்க மறுப்பதால் தொடர்ந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.